நேயர்களே, ஆண்ட கட்சியான திமுகவும் அதிமுகவும் வெற்றி வாய்ப்பை இழந்து மக்களால் ஓரங்கட்டப்பட்டு ஓரத்தில் நிற்க வைத்த அந்த நிலையை தாங்க முடியாமல் தமிழக வெற்றி கழகத்திற்கு அளப்பரிய ஆதரவை தந்த வாக்காளர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரையும் தமிழக முதலமைச்சராக விஜய் சார் அவர்களை அமர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் ஐயோ நம்முடைய வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம ஆட்சிக்கே வர முடியாதவங்களுக்கு மக்கள் எல்லாம் விஜய் சார் பின்னாடி போகிறாங்களே, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துவிட்டது, இனி நம்மளை ஆட்சிக்கே வரவிட மாட்டார்களோ என்ற பயத்தில் அச்சத்தில் மக்கள் செல்வாக்கை இழந்து நாம் இதுவரைக்கும் ஆட்சியில் நடந்த தவறுகளை எல்லாம் மக்கள் ஒவ்வொன்றாக மனதில் வைத்து நம்மை வாக்களிக்க இயலாமல் முடியாமல் விரும்பாமல் ஓரம் பெற்றுவிட்டார்கள் என்ற கவலை ஒரு பக்கம். இனி நம்முடைய அரசியல் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ என்ற ஒரு நிலையற்ற தன்மை ஒரு பக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன சொல்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி 6 மாதம்தான், அதுக்கு மேலே இருக்காது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆற்றாமையை தன்னுடைய இயலாமையை இப்படியா சொல்லி சமாளிப்போம் என்று எதிர்த்துகிறார்கள். ஆனால் உண்மை நேரம் அப்படி இல்லை. 35% வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். யாருக்கு? தமிழக வெற்றி கழகத்துக்கு. ஒருத்தர் சொல்கிறாரு 20% தான் அவங்களுக்கு 18 to 20% தான் வாக்களித்தார் தமிழக வெற்றி கழகத்துக்கு. மீதி எல்லாம் வலுவான கூட்டணி இல்லாதனால தமிழக வெற்றி கழகம் அது ஒரு களத்திலே இல்லைங்கிற ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனால திமுகவை வலுவான ஒரு கூட்டணி இருக்குது, அது ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுனால இந்த நடுநிலை ஓட்டுக்கள் எல்லாம் விசில் சின்னத்தில் போட்டுட்டாங்க என்று சில ஆர்வம் கூறுகிறாங்க. அரசியலில் அது ஒரு பக்கம் கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் ஒரு வாதத்திற்காக இந்த 15% நடுநிலை வாக்காளர்கள் எந்த கட்சியும் சாதாதவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு முடிவை எடுப்பார்கள். உண்மைதான். அதைத்தான் ட்ரெண்டிங் ஆஃப் இந்த ட்ரெண்ட் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அரசியல் பார்வையாளர். அப்படி அந்த 15% வாக்குகள் நடுநிலை வாக்குகள் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தீர்மானித்து அவர்கள் ஓட்டு போடுவார்கள். அப்படி பார்க்கின்ற போதும் 2 கட்சியும் பார்த்துட்டோம், திமுகவையும் பார்த்துட்டோம், அதிமுகவையும் பார்த்துட்டோம், திமுக ஆட்சி முறையையும் பார்த்துட்டோம், அதிமுக ஆட்சி முறையும் பார்த்துட்டோம். மேலோங்கி இருக்கிறதுன்னா அடிப்படை வசதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவே இல்லை, ஆனால் ஊழல் மலிந்து விட்டது என்ற வெளிப்படையான ஒரு குற்றத்தை மக்கள் தேர்தலுக்கு முன்னால் சொன்னார்கள். இதை உணர்ந்துதான் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய பரப்புரையில் ரொம்ப சிம்பிளாக நட்சலாக ரத்தன சுருக்கமாக சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? நாங்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் அடிப்படை வசதிகளை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், தீர்த்து வைப்போம். நாங்கள் ஊழலை எங்களால் முடிந்த அளவுக்கு, ஊழலை ஒழிப்போம்லாம் சொல்லலை, ரொம்ப கேர்ஃபுல்லாக அளந்து அந்த வார்த்தையை விட்டாங்க. எங்களால் முடிந்த அளவுக்கு ஊழலை குறைப்பதற்கு ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு மேலே தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு 55 நாட்களில் ஊழலே இல்லாத அளவுக்கு, அது குறிப்பாக பத்திரப்பதிவு, டிரான்ஸ்போர்ட்டு, வேலைவாய்ப்பு எல்லா இடத்துலையும் ஊழலே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரு. யார் ஊழலுக்கு லஞ்சம் கட்டாலும் இல்லைன்னு சொல்லுங்க, தர முடியாதுன்னு சொல்லுங்க, ஏன்னா எங்கள் அண்ணன் விஜய் சாருடைய ஆட்சின்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிற அளவுக்கு, தைரியம் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்துகிறார் என்றால் இதுதான் உண்மையான மக்களாட்சி தத்துவத்தின் மைய கருத்து என்றால் அது மிகையாக. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க.
மக்களே, நீங்கள் கூட இருக்கும்போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்லை, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாராக இருந்தாலும் அடங்கிடுவாங்க. ஊழலை ஒழிக்கின்ற இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் வீரநிலை போடும். அந்த ஊழல் ஒழிப்பிற்கு பொதுமக்களும் வாக்காளர்களும் நடுநிலையாளர்களும் கட்சி சாராதவர்களும் அந்த 15% ஓட்டு இனி எப்பொழுதும் விசில் சின்னத்தான். அந்த விசில் சின்னத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்களுக்கு தான் அந்த ஓட்டு கிடைக்கும். தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சியில் இனிமே இருக்க போகிறது. இந்த உண்மையை புரிந்தும் புரியாமல் இருக்கின்ற அரசியல்வாதிகள் இனிமேலாவது தங்களை சுயபரிசீலனை செய்து ஒரு நேர்மையான ஆட்சியை, நேர்மையான ஒரு அரசியல் எடுப்பதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் மக்கள் சொல்வதை அவர்கள் காதில் கேட்கிறது என்பதை புரிய வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். இதுக்கு ஒரு உதாரணம் தான், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வெள்ளை அறிவிக்கும் போது ஒரு முத்தான அறிவிப்பை சொன்னாங்க. அதாவது அரசியலில் ஆராய்ச்சியும் ரிசர்ச் மேம்பாடும், அதாவது R&Dன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். எந்த ஒரு திட்டத்திலையும் துறையிலும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி இனி வரும் காலங்களில் அரசியலிலும் ஆட்சியிலும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற ஒரு புதிய முறையை ஆய்வும் மேம்பாடும் என்ற தலைப்பில் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்பதை காண முடிகிறது. எனவே இனி போட்டியில் கொள்கையா, 50 வருஷம் கட்சியா, 40 வருஷம் கட்சியா, 2 வருஷம் கட்சியா எல்லாம் பிரச்சனை இல்லை. மக்கள் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்சி, மக்களுக்கு ஏற்புடைய ஆட்சி, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஆட்சியைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். அதுதான் தமிழக வெற்றி கழகம். அதுதான் இனிமேல் வரும் சந்ததியிற்கும் அடுத்த தலைமுறையிற்கும் ஒரு நல்ல ஆட்சியாக இருக்கப் போகிறது என்பதுதான் இந்த நகர்வுகள் படம் போட்டு காட்டுகிறது. வாழ்க தமிழக வெற்றி கழகம், வாழ்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.